அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி லாஸ்ட் வீடியோவில் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸோட யூனிட் 15ல பாரதியாருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூவேஷனா சிங்காரவேலர் மற்றும் பொதுவுடைமைவாதம்னு சொல்லக்கூடிய கம்யூனிசத்தினுடைய கருத்துக்கள் என்னென்ன, ஸோ அவருடைய ஐடியாலஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவுடைமைவாதம் மற்றும் சிங்காரவேலர், ஸோ 1860 to 1946. ஸோ காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ், பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான அந்த பாகுபாடுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரியே ஜாதி ரீதியான பாகுபாடுகள் அப்படிங்கிறது நிலவிருது. ஸோ இதனாலேயே விவசாயிகளும் சரி தொழிலாளர்களும் சரி நிறைய பேர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார் இணையாமையே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை அரசுகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அரசியல் கட்சியினுடைய உதவி அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. பட் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார் இருந்த அந்த ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது விவசாயிகளுடைய பிரச்சனையும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் நிவர்த்தி செய்ய முடியாத மாதிரியே இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில தான் ஒரு பொது உடைமைவாதியா யார் எமர்ஜ் ஆயிருப்பாங்க அப்படின்னா சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் எமர்ஜ் ஆயிருப்பார். ஸோ அவர் எப்படி தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணினாரு, அண்ட் தென் சுயமரியாதை இயக்கத்தில் அவருடைய பங்களிப்பு என்னவா இருந்துச்சு, கம்யூனிசம்னு சொல்லக்கூடிய பொது உடைமைவாத கருத்துக்கள் அவர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாரு, இதெல்லாம் தான் இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ காங்கிரஸ் அரசியலில் சிங்காரவேலருடைய சிந்தனைகளின் தாக்கம். ஸோ 1914 to 1918 காலகட்டங்களில் முதல் உலகப் போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இந்த முதல் உலகப் போருடைய முடிவில் பிரிட்டிஷ் இருந்த அந்த படை வந்துட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா தங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு ஒரு மேலாதிக்க கொள்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு சுப்ரீமசி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாருடைய முடிவில் இந்தியாவில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய தொழில் புரட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ பல புதிய புதிய பெரிய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் எமர்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படி தொழிற்சாலைகள் இந்தியாவில் அதிகரிக்க அதிகரிக்க என்னாச்சு அப்படின்னா பாரம்பரிய தொழில்களை மேற்கொண்டவங்க இதனால பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கைவினை தொழிற்சாலைகள் புதுசா பெரிய பெரிய டெக்ஸ்டைல் மெஷின் இண்டஸ்ட்ரீஸ் எமர்ஜ் ஆக பாரம்பரியமான மிக்க கைவினை தொழிலாளர்கள் என்ன ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பாதிக்கப்பட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதனால பசி பட்டினி வறுமை போன்றவற்றால அந்த தொழிலாளர்கள் பாதிச்சாங்க. ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது வாழ்வாதாரத்தை ஓட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தொழிற்சாலைகள்ல அதாவது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் தொழிற்சாலைகளை பணியாற்ற ஆரம்பிச்சாங்க. இது என்னாச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப குறைந்த சம்பளத்துக்கு அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரி அடிமைகளாக தொழிற்சாலைகள் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜ் ஆனவங்க தான் பல முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு காலகட்டத்தில் தொழிற்சாலைகளை ஓனா ரன் பண்ணிட்டு இருந்தவங்க பிரிட்டிஷனுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சினால இங்கிருந்து அந்த கைவினை தொழில்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. ஸோ அதனால அவங்க இன்னொரு தொழிற்சாலையில அடிமையா ஒரு தொழிலாளியா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனாலேயே தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இதே மாதிரிதான் பிரிட்டிஷ் கொண்டு வந்த பல நில சீர்திருத்தங்களால யாரு பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா தொழிலாளர்கள் மாதிரியே விவசாயிகள்னு சொல்லக்கூடிய ஃபார்மர்ஸும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ சொந்தமா நிலம் வச்சிருந்தாலுமே கூட அவங்களால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான வளர்ச்சி எட்ட முடியல. ஸோ அப்போ தொழிலாளர்களும் சரி விவசாயிகளும் சரி கடுமையா பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த சமயத்துல தான் சென்னை மாகாணத்துல இந்த மாதிரியான தொழில்துறை அமைப்புகளுக்கு திரு வி. கல்யாண சுந்தரனார், தி. வரதராஜலு போன்றவர்கள் எல்லாருமே தலைமை தாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தொழிலாளர் அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. ஸோ தொழிலாளர் அமைப்புகள் உருவாகிறதுக்கு திரு வி. கல்யாண சுந்தரனார், வரதராஜலு, பி. வாடியா போன்ற தலைவர்கள் மட்டும் இல்லாம இவங்களோட சேர்ந்து சிங்காரவேலனுடைய பங்களிப்பும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. அப்போ தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுடைய கோரிக்கையை அரசாங்கம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவா அரசியல் கட்சிகள் செயல்படணும். அப்ப இருந்த மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளார பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ்ங்கிற பாகுபாடு இருந்தனால தொழிலாளர்களும் விவசாயிகளும் உள்ள சேர்த்துக்கல. ஸோ அப்பதான் சிங்காரவேலர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1920 காங்கிரஸுக்கு தலைமை தந்தி அனுப்பியிருப்பார். ஓகேங்களா. ஸோ காங்கிரஸ் தலைமைக்கு டெலிகிராம் பண்ணியிருப்பார். இப்படி விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் கண்டிப்பா உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்தி இருப்பாரு. ஸோ விவசாயிகளும் தொழிலாளர்களும் காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து விடுதலை போராட்டத்துல பங்கெடுக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ காங்கிரஸ் கட்சிக்கு தந்தி அனுப்புனது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹிந்து, ஸ்வதேசமித்ரன் போன்ற பத்திரிகைகள்லயும் சரி, நவசக்தி போன்ற பருவ இதழ்கள், அதாவது ஹிந்து, ஸ்வதேசமித்ரன் போன்ற டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் தினசரி பத்திரிகைகளையும் சரி, நவசக்தி போன்ற பருவ இதழ்கள் மேகசின்ஸ்லயும் சரி நிறைய கட்டுரைகள் அப்படிங்கிறத சிங்காரவேலர் எழுதியிருப்பார். ஸோ இந்த நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகை யாருடையது அப்படின்னா திரு வி. கல்யாண சுந்தரனார், திருவிக்காவுடையது. ஸோ இந்த பத்திரிகை எல்லாத்துலயுமே தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலன் சார்ந்த விஷயங்களை பத்தி கட்டுரைகள் எழுதியிருப்பார். ஸோ இந்த சமயத்துல தான் 1922 அகில இந்திய காங்கிரஸ் குழுவினுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த கூட்டத்துல தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாகவே யாரு கலந்துகிட்டாங்க அப்படின்னா சிங்காரவேலர் பார்ட்டிசிபேட் பண்ணினார். ஸோ அப்போ அவரு சில முக்கியமான கோரிக்கைகள் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியில வலியுறுத்தினார். என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய விடுதலை அப்படிங்கிறது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை உள்ளடக்கியதாகும். அப்ப இந்தியா விடுதலை பெறணும் அப்படிங்கிறது விவசாயிகளும் தொழிலாளர்களும் பொருளாதார ரீதியா சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக காங்கிரஸ் பேர் இயக்கம் போராட வேண்டும் அப்படின்னும் விடுதலை போராட்டத்தில் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் கண்டிப்பா இணைச்சுக்கணும் அப்படின்னும்
பல்வேறு அமைப்புகளில் உள்ள மக்களை ஒன்று திரட்டக்கூடிய பணியை காங்கிரஸ் தலைவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அப்போ ஓவராலா விடுதலை போராட்டத்துல விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை இணைச்சுக்கணும், பல அமைப்புகளை சேர்ந்தவங்களை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைக்கணும். சோ விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் தேவையான விஷயங்களை காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவர் வலியுறுத்தியிருப்பார். இதனுடைய விளைவாக 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் அப்படிங்கிறத நிறைவேற்றிருப்பாங்க. சோ தொழிலாளர்களுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி ரெசல்யூஷன் தீர்மானம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியால நிறைவேற்றப்பட்டிருக்கும். சோ அதுக்காக தான் 6 பேர் கொண்ட ஒரு குழுவும் உருவாக்கப்பட்டிருக்கும். தொழிலாளர் நலனை மேம்படுத்துறதுக்காக 6 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கி இருப்பாங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலரும் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுத்திருப்பார். சோ இவருடைய தொடர் போராட்டங்கள், இவருடைய தொடர் வலியுறுத்தல்கள், கட்டுரைகள், தந்தி அனுப்புறது, இந்த மாதிரியான போராட்டத்தினுடைய விளைவு 1926 பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, தொழிலாளர் நலன்களை பேணுவதற்கான சட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. தட் இஸ் லேபர் வெல்ஃபேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கும். சோ இது மூலியமா தொழிலாளர்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாமே போய் சேர்ற மாதிரியும், தொழிலாளர்களுடைய நலனுக்கான முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியும் சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். அப்ப இந்தியால ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் லேபர்ஸ்க்காக ஒரு ஆக்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது சிங்காரவேலன்னு சொல்லலாம். சோ த்ரூ காங்கிரஸ் மூலியமா அதை அவர் செயல்படுத்தியிருப்பார். சோ இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தலைவர்கள் வந்துட்டு வட்டார மொழிகள்ல பேசினால்தான் விடுதலை கருத்துக்கள் மக்களை சென்றடையும் அப்படிங்கிற விஷயத்தையும் சிங்காரவேலர் வலியுறுத்தியிருப்பார். சோ வெர்னாக்குலர் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய, ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மாடரேட்ஸ் மிதவாதிகளா ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தாங்க. மக்களுடைய லாங்குவேஜஸ் உள்ளூர் மொழிகள்ல மக்கள் கிட்ட அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. சோ சிங்காரவேலர் தான் காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளூர் மொழிகள்ல மக்கள் கிட்ட அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தியிருப்பாரு. இது என்ன பண்ணிருப்பாருன்னா 1918 சென்னை மாகாண சங்கத்தினுடைய மாநாட்டுல இது குறித்த தீர்மானம் ஒன்றையும் ஏற்கனவே நிறைவேற்றியிருப்பாரு. சோ அந்த மாநாட்டுல சிங்காரவேலரோட யாரும் கலந்திருப்பாங்க அப்படின்னா ஈவேரா பெரியார்னு சொல்லக்கூடியவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அப்ப காங்கிரஸ் தலைவர்களை உள்ளூர் மொழிகள்ல பேச வலியுறுத்தின முக்கிய பங்கு சிங்காரவேலருடையதாகத்தான் இருக்கும். இதுக்கு பிறகு சிங்காரவேலனுடைய சுயமரியாதை பொது உடைமைவாத இயக்கங்களின் மீதான தாக்கம் என்னவா இருந்தது? சோ இவ்வளவு நேரம் தொழிலாளர்களின் நலனுக்காகவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த சிங்காரவேலர் ஒரு கட்டத்துல என்ன ஆகிறார் அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தின் மீது ஈர்க்கப்படுறார். ஓகேங்களா? சோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஐடியாஸ், சுயமரியாதை கருத்துக்களால ஈர்க்கப்படுறாரு. அதுக்காக தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதே தொடங்கி இருப்பாரு. வேற சிங்காரவேலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் சொல்லக்கூடிய பொது உடைமை கருத்துக்கள் அப்படிங்கறத இது பண்ணியிருப்பாரு. அதனாலதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில சிங்காரவேலர் அப்படிங்கிற பின்னால இணைஞ்சிருப்பார். சோ அப்போ பெரியார் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ், ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் பயணம் செஞ்சிருப்பாரு. அப்படி யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவுக்கு பயணம் செஞ்சு வந்ததுக்கு பிறகுதான் பெரியார் எந்த கருத்துக்களால் ஈர்க்கப்படுறார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஐடியாஸ்னு சொல்லக்கூடிய பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்படுறார். இது ஒரு பக்கம் இருக்க, சிங்காரவேலர் வந்துட்டு பெரியாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஐடியாலஜி, சுயமரியாதை கருத்துக்களால ஈர்க்கப்படுறவரா இருக்கார். சோ இவங்க 2 பேருடைய ஐடியாலஜிஸும் எந்த பத்திரிகையிலிருந்து வெளிவர ஆரம்பிக்குது அப்படின்னா பெரியாருடைய குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையிலிருந்து வெளிவர ஆரம்பிக்குது. விச் இஸ் தி அபிஷியல் மேகசின் ஆஃப் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை இந்த குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை. சோ பெரியார் கம்யூனிஸ்ட் ஐடியாஸால ஈர்க்கப்படுறாரு, சிங்காரவேலர் சுயமரியாதை கருத்துக்களால் ஈர்க்கப்படுறாரு. ஒரு கட்டத்துல பெரியார் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கத்தினுடைய பேரை என்னன்னே மாத்துறாரு அப்படின்னா சுயமரியாதை சமூக நீதி, தட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுக்கு பேர் மாத்துறாரு. அப்ப இவங்க 2 பேருடைய ஐடியாலஜிஸும் குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையில வெளிவர ஆரம்பிக்குது. சோ இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஈரோடு பிளான், ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஏன்னா குடியரசு பத்திரிகை ஈரோட்டுல இருந்து வெளிவந்தது. சோ இவங்க 2 பேருமே மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்கான கருத்துக்களை இந்த பத்திரிகையில வெளிவந்தனால இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஈரோடு பிளான், ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. சோ இந்த அளவுக்கு சுயமரியாதை கருத்துக்களாலையும் சிங்காரவேலர் ஈர்க்கப்பட்டார். சோ தொழிலாளர்கள் நலனுக்காக, தொழிலாளர்களுக்காக சட்டங்கள் எல்லாம் ஏற்றி இருப்பார் இல்லையா? சோ அப்படிப்பட்ட சிங்காரவேலர் 1923 வருஷத்துல இருந்து மே 1ஆம் தேதியை பாத்தீங்க அப்படின்னா உழைப்பாளர் தினமா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணிருப்பாரு. சோ அப்ப ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மே டே செலிப்ரேஷன் சொல்லக்கூடிய மே தின கொண்டாட்டம் அப்படிங்கிறது 1923 மே 1ஆம் தேதியிலிருந்து சென்னையில கடைபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ கடந்த 2023 வருஷம் கூட பாத்தீங்க அப்படின்னா மே தின கொண்டாட்டத்தினுடைய 100ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக கூட கொண்டாடப்பட்டதா இருந்தது. அப்படி மே 1 டே செலிப்ரேஷன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டு புதுசா ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கிறாரு. தட் இஸ் கால்ட் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி, தட் இஸ் லேபர் ஃபார்மர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அப்படிங்கிறதையும் சிங்காரவேலர் இனிஷியேட் பண்ணார். ஸோ அந்த கட்சியினுடைய கோரிக்கைகள் என்னென்னவா இருக்கு அப்படின்னா 8 மணி நேரம் வேலை, சங்கம் அமைப்பதற்கான உரிமை இருக்கணும், தங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்க கடைசி ஆயுதமாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொழிலாளர்கள் செய்வதற்கான உரிமை, கோரிக்கைகளை பரிசீலிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை குழு, குறைந்தபட்ச ஊதியமாவது வழங்கணும், அடிப்படை வசதிகளுடன் கூடிய சுகாதாரமான குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரணும், மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடு, வருங்கால வைப்பு நிதி ப்ராவிடென்ட் ஃபண்ட், சம்பளத்துடன் கூடிய ஈட்டிய விடுப்பு,
இலவச மருத்துவ உதவி, பேறுகால விடுப்பு, ஒப்பந்த முறை ஒழிப்புன்னு சொல்லிட்டு தொழிலாளர் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறார். அண்ட் தென் விவசாயிகளின் நலனுக்காக இலவச நீர்ப்பாசனம் மற்றும் ஜமீன்தாரர் முறை ஒழிப்பு போன்ற விஷயங்களையும் பொதுவான பொதுமக்களுக்கான கோரிக்கைகளாக அனைவருக்கும் வாக்குரிமை, அடித்தட்டு மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்றோர் தேர்தலில் போட்டியிட அனுமதி போன்ற எல்லா விஷயங்களையும் சிங்காரவேலர் வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே எப்ப வலியுறுத்தி இருப்பாரு? 1923 மேடே செலிப்ரேஷன் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சு அன்னைக்கே தொழிலாளர் விவசாயிகள் கட்சின்னு சொல்லக்கூடிய லேபர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கறத ஆரம்பிச்சு என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த கோரிக்கை எல்லாத்தையுமே வலியுறுத்தி இருப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குறதுல முக்கிய பங்கு வகிச்சவங்களும் ஆரம்பகட்ட ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தராகவும் இருந்தவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர். ஸோ 1925 1925 கான்பூர்ல இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பொது உடைமைவாத மாநாடு, ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. அதுக்கு தலைமை ஏற்று வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வலியுறுத்தி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கேற்ற மார்க்சிய பாதையை திட்டமிட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொது உடைமைவாதிகள் தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் அப்படிங்கிறதை வலியுறுத்தியிருப்பார். அப்ப ஐஎன்சிக்குள்ளாரியே கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய பொது உடைமைவாதிகள் தனி ஒரு குரூப்பா இயங்கணும் அப்படிங்கிற விஷயத்த 1925 கான்பூர்ல நடந்த ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய கான்ஃபரன்ஸ்ல சிங்காரவேலர் வலியுறுத்தியிருப்பாரு. பட் ஹவர் அதே 1925 பாம்பேல பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதை உருவாக்குன ஆரம்ப கட்ட தலைவர்களை ஒருத்தரா சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ சிங்காரவேலருடைய வாழ்வும் சமூக பணியும் எப்படி இருந்துச்சு? ஸோ சிங்காரவேலர் பிறந்தது எல்லாமே இந்து மதத்துல இருந்தாலும் அந்த மதத்தில் இருந்த மூட பழக்க வழக்கங்களும் வர்ண முறைகள்னு சொல்லக்கூடிய ஆக்குபேஷன் பேசிஸ்லான அந்த கேஸ்ட் சிஸ்டமும் அவருக்கு அதிருப்தி ஏற்படுத்தியது. அதனாலேயே 1890s காலகட்டங்களே பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல பௌத்த சங்கம் அப்படிங்கறது அமைச்சு ஸோ பௌத்த மதத்தினுடைய கருத்துக்களை பரப்பியிருப்பாரு, மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்திருப்பாரு. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம்னு சொல்லக்கூடிய பௌத்த மத கருத்துக்களை பரப்பின முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் யார் அப்படின்னா சிங்காரவேலர். ஸோ வசதி மிக்க ஒரு குடும்பத்துல பிறந்தவராக இருந்தாலும் சென்னை மாநகராட்சியில உறுப்பினராக இருந்திருப்பாரு, சுகாதார குழுவிலையும் பணியாற்றினவராக இருந்திருப்பாரு. அவர் மாநகராட்சி உறுப்பினராக இருக்கும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா குடிசை பகுதிகளில் கொள்ளை நோய் அப்படிங்கிறது தாக்கப்பட்டிருக்கும். சோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதாரம், கல்வி போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நோயை விரட்டுறதுக்கான பணிகளில் ஈடுபட்டிருப்பார். சோ தொழிலாளர்களுடைய நலனுக்காக அதிக கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு, பகுத்தறிவு கருத்துக்களை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாரு, மூட பழக்க வழக்கங்களை ஒழிச்சிருப்பாரு, புத்திசம்னு சொல்லக்கூடிய பௌத்த மதத்தினுடைய கருத்துக்களை பரப்பியிருப்பார். அப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ளார தொழிலாளர்கள் விவசாயிகள் இணைஞ்சதும், தொழிலாளர்கள் விவசாயிகள் சுதந்திர போராட்டத்துக்குள்ளார வர ஆரம்பிச்சதும், ஓகேங்களா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தொடங்கினதுலயும் முக்கியமான பங்கு யாருடையதா இருந்தது அப்படின்னா சிங்காரவேலருடையதாக தான் இருந்துச்சு. அதனால தான் சிங்காரவேலர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவினுடைய முதல் பொது உடைமைவாதி, த ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சிங்காரவேலர் அழைக்கப்படுவார். இதுதான் சிங்காரவேலனுடைய கான்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த தமிழ் சொசைட்டி. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த வீடியோல சிங்காரவேலர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோல திராவிட கொள்கைவாதம் மற்றும் பெரியாருடைய பங்களிப்பு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.